வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். சென்னையில் மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகர் பாணியில் மற்றொரு மோசடி மன்னன் கைதாகி இருக்கிறார். ரஷ்யாவில் இருந்து 2000 கோடி ரூபாய் அந்நிய முதலீட்டை பெற்றுத் தருவதாக கூறி சென்னையை சேர்ந்த தொழிலதிபர்களிடம் 7 கோடி ரூபாயை சுருட்டியுள்ளார். 5 தொழிலதிபர்களிடம் சுமார் 50 கோடி ரூபாய் வரை சுருட்டியதாக கூறப்படும் மோசடி மன்னன் கூட்டாளிகளுடன் சிக்கியது எப்படி? தெலுங்கானாவில் ஸ்டேட் வங்கி கிளையின் லாக்கரை உடைத்து 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 19 கிலோ தங்க நகைகளை கொள்ளை கும்பல் அள்ளிச் சென்றுள்ளது. இரவு காவலர் இல்லாததை பயன்படுத்தி கொள்ளையடித்த கும்பல் சிக்குமா? நீடாமங்கலம் அருகே தாலி தோஷம் உள்ளதாகவும் வீட்டில் செய்வினை உள்ளதாகவும் கூறி 10 சவரன் நகையை திருடிச் சென்ற போலி சாமியாரை போலீசார் தேடி வருகின்றனர். நகைகளுக்கு பதில் ஜல்லிக்கற்களை துணியில் கட்டி கொடுத்துவிட்டு தப்பியவர் சிக்குவாரா? பட்டுக்கோட்டை அருகே 11ஆம் வகுப்பு தமிழ் பாட ஆசிரியை பள்ளியில் புகுந்து கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு தலை காதல் விவகாரத்தில் கொலை நடந்ததா? கடன் செயலிகள் மூலம் கடன் கொடுத்து மிரட்டி பணம் பறித்த வழக்கில் சீன நாட்டவர் 2வரை திருச்சியில் அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. அவர்களை காவலில் எடுத்து விசாரித்த நிலையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கிரிப்டோ கரன்சிகளாக இந்தியாவுக்குள் பணத்தை கொண்டு வந்து கடன் கொடுத்து மீண்டும் கிரிப்டோ கரன்சிகளாக சீனாவுக்கு பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரியை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து 88 லட்சம் ரூபாய் பறித்த கும்பலை சேர்ந்த ஒருவர் அஸ்ஸாமில் கைது செய்யப்பட்டுள்ளார். மோசடி பணம் ஒரே நாளில் 178 வங்கிக் கணக்குகளுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் பறிபோன பணம் மீட்கப்படுமா? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். அடுத்த வீட்டில் அடைந்த கோழியால் இரு குடும்பத்தினரிடையே சண்டை ஏற்பட்டு முதியவர் கொலையான சம்பவம் கும்பகோணம் அருகே நடந்துள்ளது. தலைமறைவாகிவிட்ட தாய் மகன்களை போலீசார் தேடி வருகின்றனர். கோழிச்சண்டை கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? 11 இலக்கம் கொண்ட பச்சை ஸ்டிக்கர் ஒட்டினால் மட்டுமே மின் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறி கிராம பகுதிகளில் வீடுகள் தோறும் சென்று 2 பெண்கள் வசூல் வேட்டை நடத்தியிருப்பது தெரிய வந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 60 பேருக்கு ஆசிரியர் மற்றும் இளநிலை உதவியாளர் பணி வாங்கித் தருவதாக பணம் வசூலித்து மோசடி செய்த காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது மனைவி அரசு துறையில் உயர் பதவியில் இருப்பதாக கூறி வசூல் வேட்டை நடத்தியவர் சிக்கியது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. பிரதமரின் நிதி உதவி திட்டத்திலும் மோசடி செயல்கள் ஊடுருவி இருப்பதாக சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள். அத்தகைய செயலிகள் வாயிலாக பெயர், ஆதார் எண் போன்ற தனிநபர்களின் தரவுகளை எளிதில் திருடி யுபிஐ வாயிலாக பண பரிவர்த்தனை மோசடி நடப்பது தெரிய வந்துள்ளது. மோசடி கும்பலிடம் சிக்காமல் தப்புவது எப்படி?
வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். ராஜபாளையத்தில் தனியாக வசித்த மூதாட்டி தவறி விழுந்து இறந்துவிட்டதாக கருதி அடக்கம் செய்ய குளிப்பாட்டிய போது அவர் அணிந்திருந்த 20 சவரன் நகை மாயமாகி இருப்பதை கண்டனர். மேலும் உடலில் இரத்த காயங்கள் இருந்ததால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். நகைக்காக மூதாட்டியை கொலை செய்தது யார்? காரைக்குடியில் கோவை தொழிலதிபர் வீட்டில் பாதுகாக்கப்பட்ட கோவில் நகைகளை கொள்ளையடித்த எதிர்வீட்டுக்காரர் கைது செய்யப்பட்டுள்ளார். 103 சவரன் நகை மற்றும் 4 கிலோ வெள்ளி பொருட்களை போலீசார் மீட்டனர். திருட்டு பொருட்களை வாங்கிய அடகு கடைக்காரரும் சிக்கினார். கொள்ளை நடந்த 5 நாளில் துப்பு துலங்கியது எப்படி? புதுக்கோட்டையில் போதை ஊசி விவகாரத்தில் நகர காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆலங்குடி நீதிபதி 4.5 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டார். காவல் நிலையத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து போலீசார் மற்றும் உயிரிழந்தவரின் உறவினர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்தார். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தூத்துக்குடி தனியார் ரசாயன உற்பத்தி நிறுவனத்திற்கு மூலப்பொருள் சப்ளை செய்யும் நிறுவனம் போன்றே போலி இமெயில் அனுப்பி 20 லட்சம் சுருட்டிய உத்தரப்பிரதேச இளைஞர் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்ட நிறுவனம் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரில் மோசடி ஆசாமி சிக்கியது எப்படி? சொத்துக்காக 2 மகன்களுக்கிடையே ஏற்பட்ட சண்டையால் இறந்த தந்தையின் உடலுக்கு 3 நாட்களாக இறுதி சடங்கு செய்ய முடியாமல் உறவினர்கள் பரிதவித்தனர். இது ஊருக்கும் குடும்பத்திற்கும் நல்லது அல்ல என்று ஊர் பெரியவர்கள் எடுத்து கூறியும் கேட்காத மகன்களை கடைசியாக போலீசார் அடக்கினர். தெலுங்கானாவில் நடந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. சென்னை புறநகரில் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு முதலீடு ஆசை காட்டி 1 கோடி ரூபாய் மோசடி செய்தவர் கைது செய்யப்பட்டார். முதலீடு பணம் அனைத்தையும் ஆன்லைனின் கிரிக்கெட் கேம் விளையாட இழந்துவிட்டதாக கைதானவர் கைவிரித்து விட்டதால் பணம் கொடுத்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். நடந்தது என்ன? குஜராத்தில் பண மோசடி செய்துவிட்டு 3 ஆண்டுகளாக லண்டனில் தலைமறைவாக இருந்தவர் சென்னை வந்தபோது விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். நண்பர் மற்றும் பொதுமக்களிடம் மோசடியை அரங்கேற்றியது எப்படி? செல்போனில் ஃப்ரீ ஃபயர் வீடியோ கேம் விளையாடிய மகன் மீது பெட்ரோலை வீசி தீ வைக்க முயன்ற தந்தையின் செயல் விபரீதத்தில் முடிந்துள்ளது. பக்கத்தில் இருந்த சிறுவன் மீது பெட்ரோல் பட்டு தீ பிடித்ததில் படுகாயமடைந்தார். இதற்கு காரணமான தந்தையை கடலூர் போலீசார் கைது செய்தனர். நடந்தது என்ன? எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. ஆரணி நகராட்சி அருகே உள்ள இரும்பேடு, ராட்டினமங்கலம், பையூர், முள்ளிப்பட்டு கிராமங்களை. வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டில் நடந்த பல்வேறு குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னையில் இந்தியன் வங்கியில் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து தொழில் கடன் பெற்று மோசடி செய்த போலி ஐடி நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கால் சென்டர் நடத்தப்போவதாக கடன் பெற்று வீட்டுக் கடனை அடைத்துவிட்டு வங்கிக்கு தவணை கட்டாமல் ஏமாற்றியவர் கூட்டாளிகளுடன் சிக்கியது எப்படி? வருமான வரித்துறை ஆய்வாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கோபி கிளை அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். தலைமறைவாக உள்ள மற்ற ஒருவரை தேடி வருகின்றனர். ஓய்வு பெற்ற வேளாண்மைத்துறை அதிகாரி மகனுக்கு வேலை வாங்க முயன்று ஏமாந்தது எப்படி? ராஜஸ்தான் பிகேனர் அரசு குடும்பத்தில் நீடிக்கும் சொத்து பிரச்சினை தொடர்பாக முன்னாள் இளவரசியும் பாஜக எம்எல்ஏவுமான சித்திக்குமாரி மற்றும் அவரது அத்தை ராஜ்யகுமாரி ஆகியோர் மீது காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சொத்து ஆவணங்கள் திருட்டு மற்றும் ஆடம்பர ஹோட்டலுக்கான குத்தகையை புதுப்பித்து தருவதாக 4 கோடி ரூபாய் பறிப்பு ஆகிய புகார்களின் பேரில் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பின்னணி என்ன?
கப்பல் மூலமாக போதைப் பொருளை கடத்தி சென்னையில் சப்ளை செய்து வந்த ஹோட்டல் அதிபர்கள் உட்பட 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதைப் பொருள் கடத்தல் குருவியாக கடந்த 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தவர்கள் சிக்கியது எப்படி? தஞ்சாவூரில் பைக் திருடி திருவடை மருதூரில் பெண்ணிடம் 7 சவரன் நகை பறித்துச் சென்ற மதுரையைச் சேர்ந்த 2வரை போலீசார் கைது செய்தனர். திருட்டு பைக்கில் கைவரிசை காட்டிவிட்டு தப்பியவர்கள் சிக்கியது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. டெண்டர் ஒதுக்க 70 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட விவகாரத்தில் சென்னை துறைமுக மூத்த துணை இயக்குநர் உள்ளிட்ட 6 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. சென்னை, தஞ்சை உட்பட 6 இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியதன் பின்னணி என்ன? பிரிட்டனில் தேவையில்லாத பொருள் என்று நினைத்து குப்பை கிடங்கில் வீசப்பட்ட ஹார்ட் டிரைவில் 5900 கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் பிட்காயின் இருப்பது தெரிய வந்ததால் குடும்பமே அதிர்ச்சியடைந்துள்ளது. டன் கணக்கான குப்பைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த ஹார்ட் டிரைவ் மீட்கப்படுமா? மும்பையில் 77 வயது மூதாட்டியை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து 4 கோடி ரூபாயை பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1 மாதத்திற்கு மேலாக மூதாட்டியை மிரட்டி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவரது வாழ்நாள் சேமிப்பு பணம் மொத்தத்தையும் பறித்தது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.